இந்த விஷயம் காலத்தில் ரெடி பண்ண லாபம் சார் ஒன்றும் எனக்கு நாளைக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் அறியலாம், உங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி பேச தெரியாது, அவங்க ஆர்வம் தெரியும். உங்க நண்பருக்கு பேச தெரியும், ஆர்வம் தெரியும். நீங்க எப்படி போனீங்கன்னா பேச தெரியும் அவருக்கு, உங்களுக்கு ஆள தெரியும், உங்க நண்பருக்கு ஆள தெரியாது. பேசும்போது 1 10 9 லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆலன் பண்ணி அடாப்ட் ஆகி தயவு செய்து வந்து உங்க மைண்ட்ல ஒன்று இருக்கும் சார், உங்க மைண்டுக்குள்ள ஒன்று இருக்கும், அதை மட்டும் தயவு செய்து தூக்கி குப்பையில போட்டு. ஏன்னா இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்திருக்க எல்லாரும் அவங்க மனைவிட இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுல ஒய்ஃப்கிட்டயோ அவங்க குழந்தைகிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னா, எங்க அப்பா மீட்டிங் போறாரு, கோல்ட் பக்ஸ் மீட்டிங் போறாரு, போய் 110 ரூபாய் சம்பாதிக்க சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங்க அட்டன் பண்ண போயிருக்காரு, கண்டிப்பா அது மாதிரி வருவார் அப்படின்னு நம்பிக்கை வந்து குழந்தைங்களுக்கு. அவங்க ஒய்ஃப் சார் எங்க வீட்டுக்கார வந்து வீட்டுக்கு பேர் சென்னை, கண்டிப்பா நிறைய பேர் போயிருக்காரு. இதை வந்து நைட் தூங்கும் போது சொல்றாரு, நம்பிக்கையா சொல்றாரு, இல்ல இதை விட்ட மாட்டாங்க, இதுல ஜெயிச்சுப்பேன் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஒருத்தராக சொல்ல முடியாது, அதுவே டைம் ஆகும். அவங்க என்ன பெயின் கோத்ரூ பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ டைம் இதுக்கு டெடிகேட் பண்ணாங்க, மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி ஆர்கனைசர்ஸ் மேக்கிங் இட் வண்டர்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல் இயர். அண்ட் இந்த மீட்டிங்காக ஐ நோ லைக் நீங்கள் வந்து பல கிலோமீட்டர்ஸ், பல 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருந்து ட்ராவல் பண்ணி இங்கே அட்டன் பண்ணணும், இங்கே எல்லாரையும் மீட் பண்ணணும்